அம்மா 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 மாமரியே புதுமை புரிபவளே புதுவாழ்வு அருள்பவளே புகழ் மாலை சாற்றுகின்றோம் ஜெபமாலை நாம் மறவோம் அம்மா 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 மரியே அம்மா 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 மரியே அம்மா 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 மரியே அம்மா 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 மரியே. லூர்து பசிலிக்கா உலக கத்தோலிக்கர்களால் அதிகம் நேசிக்கப்படுகிற திருத்தலம் பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து நகர பசிலிக்கா. பிப்ரவரி 11 1858 ஆண்டு பெர்னதெத் சூபிருஸ் என்ற 14 வயது சிறுமிக்கு காட்சி கொடுத்து நாமே அமல உற்பவம் என்று தேவ அன்னை மொழிந்தார். இந்த சிறுமியே பிற்காலத்தில் உலகம் போற்றும் புனித பெர்னதெத்தாக மாறினார். லூர்து நகரில் உள்ள மசபியல் என்ற பாறையின் குகையினுள் இந்த அற்புதம் நடந்தது. பிப்ரவரியிலிருந்து ஜூலை மாதத்திற்குள் 18 முறை தேவ அன்னை இங்கு தோன்றி புனித பெர்னதெத்திற்கு காட்சி கொடுத்தார். வெண்ணாடை உடுத்தி நீல இடக்கச்சை அணிந்து வலது கையிலிருந்து ஜெபமாலை தொங்கியவாறு தோன்றி கெபியினுள் யாருக்கும் தெரியாமல் இருந்த நீரூற்றிலிருந்து தண்ணீர் பருக பெர்னதெத்திடம் கேட்டார். தரையை பெர்னதெத் தன் கைகளால் தோண்டினவுடன் அவர் தோண்டிய இடத்திலிருந்து நீரூற்று கிளம்பியது. இந்த இடத்தில் ஓர் ஆலயம் எழுப்பும்படி அங்கிருந்த குருவிடம் சென்று கூறும்படி பெர்னதெத்திடம் தேவ அன்னை கேட்டுக்கொண்டார். முதலில் நம்பாதவர்கள் நாமே அமல உறுப்போம் என்ற பெயரை கேட்டதும் சிறுமியின் கதையில் இருந்த உண்மையை கண்டு 1854 ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் அமல உற்பவத்தின் உறுதி கோட்பாட்டை வெளியிட்டார். 1866 ஆண்டு மசபியல் மலையின் மேல் அருட்தந்தை பெராமால் பசிலிக்காவை எழுப்பினார். 1873 ஆண்டிலிருந்து இங்கு புனித பயணங்கள் ஆரம்பித்தன. 3 வருடங்களுக்கு பின்னர் இந்த பசிலிக்கா அபிஷேகம் செய்யப்பட்டு லூர்து அன்னையின் திருச்சுரூபம் முடிச்சூட்டப்பட்டது. அநேகர் இங்கு வரத் தொடங்கியதால் பசிலிக்காவை விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டனர். கெபியின் மேல் புதிய ஆலயம் எழுப்பப்பட்டு அமல உற்பவ பசிலிக்கா அல்லது மேல்தள பசிலிக்கா என்று அழைக்கப்பட்டது. 1876 ஆண்டு இது அபிஷேகம் செய்யப்பட்டது. லூர்தின் நிகழ்வுகள் இந்த ஆலயத்தின் மொசேக்குகளில் வரையப்பட்டுள்ளன. இங்கு 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை ஆலய மணிகள் ஆவே மரியா என்ற பாடலை முழங்குகின்றன. மூன்றாவதாக ஜெபமாலை பசிலிக்கா என்ற 1500 பேர் கொள்ளளவு கொண்ட ஆலயம் எழுப்பப்பட்டது. 1899 ஆண்டு கட்டப்பட்டு
1901 அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த பசிலிக்காவின் முகப்பில் மாதா புனித டாமினிக்கிடம் ஜெபமாலையை கொடுப்பது ரூபமாக வடிக்கப்பட்டுள்ளது. இதன் குவிமடம் ரோஜாக்களாலும் ஆவே மரியாக்களாலும் நிறைந்த அலங்கார தோற்றமுடையது. குவிமடத்தின் வெளிப்புறத்தில் ஒரு பெரிய சிலுவையும் ராஜமுடியும் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இந்த பசிலிக்காவினுள் ஜெபமாலையின் மொத்த ரகசியங்கள் 15க்கும் ஒவ்வொரு சிற்றாலயம் கட்டப்பட்டுள்ளது. இந்த பசிலிக்காவின் வெளிப்புறம் ஒளியின் தேவ ரகசியங்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக 2007 சீர்திருத்தம் செய்யப்பட்டது. ஜெபமாலை பசிலிக்காவின் முன் இருக்கும் இடத்தை ஜெபமாலை சதுக்கம் என்று அழைக்கின்றனர். இங்கு முடிசூடிய கன்னியின் வெண்கல சுரூபம் நுழைவாயிலை நோக்கிய வண்ணம் அமைந்துள்ளது. இதன் உயரம் 2.5 மீட்டர். இந்த சுரூபத்தின் பின் ஒரு பெரிய நடைபாதை உள்ளது. தேர்ப்பவனிகள் இங்கு நடைபெறுகின்றன. இங்குள்ள இன்னொரு ஆலயம் புனித 10ஆம் பத்திநாதரின் பசிலிக்கா அல்லது நிலத்தடி பசிலிக்கா என்று அழைக்கப்படுகிறது. லூர்து பசிலிக்காவினுள் உள்ள அனைத்து ஆலயங்களை விட பெரியது இந்த நிலத்தடி பசிலிக்கா. 25,000 பேர் ஒரே நேரத்தில் அமரக்கூடிய வசதி செய்யப்பட்டுள்ளது. எந்த அலங்காரமும் இல்லாமல் இந்த பசிலிக்கா மிகவும் எளிமையான தோற்றத்தை கொண்டுள்ளது. பசிலிக்காவினுள் உள்ள அடுத்த கட்டிடம் புனித பெர்னதெத் ஆலயம். கெபிக்கு எதிர்ப்பக்கத்தில் அமைந்துள்ளது. இயற்கை காற்று வெளிச்சமும் நிரம்பிய இடமாக இது அமைந்துள்ளது. புனித சூசையப்பரின் சிற்றாலயம் ஒன்றும் நிலமட்டத்தின் கீழ் இங்கு அமைந்துள்ளது. 1968 இந்த சிற்றாலயம் அபிஷேகம் செய்யப்பட்டது. மாதா புனித பெர்னதெத்திற்கு காட்சியளித்த இடமாக இருக்கின்ற இந்த கெபி பசிலிக்காவின் முக்கியமான இடங்களில் ஒன்று. இங்கு திருப்பலி நடக்கும் பொருட்டு கெபிக்கு கீழ் கல்லாலான ஒரு பீடம் எந்த அலங்காரமும் இல்லாமல் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த பீடத்திற்கு அருகிலேயே ஒரு மிகப்பெரிய மெழுகு விளக்கு தண்டு இருக்கிறது. திருநாட்களில் இந்த விளக்கு தண்டில் எந்நேரமும் மெழுகுவத்திகள் எரிந்து கொண்டே இருக்கின்றன. லூர்து பசிலிக்கா என்றாலே நம் நினைவிற்கு வரும் பொருள் இது. மெழுகுகள் எரிப்பதற்கென்றே தனி ஸ்டாண்டுகள் இங்கு உள்ளன. லூர்து தண்ணீர் புனித பெர்னதெத் தோண்டி எடுத்த அதே இடத்திலிருந்து வழிந்தோடுகிறது. புனித பெர்னதெத் தோண்டிய இடம் கெபியினுள் இருக்கிறது. அங்கு பொருத்தப்பட்டுள்ள கண்ணாடி திரை வழியாக நாம் இதை காணலாம். தண்ணீரினால் பலர் வியாதியிலிருந்து குணமடைந்துள்ளனர். கெபியை தாண்டி புல்வெளி ஒன்று உள்ளது. இந்த புல்வெளியின் கடைசியில் ஒரு ஆராதனை ஆலயம் ஒன்று அமைந்துள்ளது. 1995 இந்த ஆராதனை ஆலயம் அபிஷேகம் செய்யப்பட்டது. இங்கு தேவ நற்கருணை ஸ்தாபிக்கப்பட்டு ஆராதனை நடைபெறுகிறது. நற்கருணை ஆராதனைக்கென்றே இந்த இடம் உபயோகிக்கப்படுகிறது. அனுதினம் மாலை 4:30 மணிக்கு நற்கருணை தேர்பவனியும் நோயுற்றவர்களுக்கான வேண்டுதல்களும் நடைபெறுகின்றன. தேவ நற்கருணை தேர்பவனி முடிந்த பிறகு மெழுகுதிரி பவனி மாலை 8:45 மணிக்கு தொடங்குகிறது. கெபிக்கு வெளியிலிருந்து தேர்பவனி தொடங்குகிறது. மெழுகுதிரிகள் ஏந்தி மக்கள் பவனியில் செல்வார்கள். பவனியில் ஜெபமாலையின் அனைத்து தேவ ரகசியங்களும் தியானிக்கப்படுகின்றன. லூர்து பாடலும் இங்கு பாடப்படுகிறது. இறுதி ஆசீர்வாதம் லத்தீனில் வழங்கப்படுகிறது. சென்றால் நொண்டிக் கொண்டு செல்பவர்கள் எல்லாம் நேராக நிமிர்ந்து வரக்கூடிய அற்புதத்தை காணுகின்ற வகையில் கெபிக்கருகில் இருக்கக்கூடிய கைத்தடிகள் சார்ந்து பகர்கின்றன. வாருங்கள், நம் குறைகளை அன்னையிடம் அந்தந்த ஆலயங்களிலே இருக்கின்ற கொலுவீற்றிருக்கின்ற நம் தேவ அன்னையிடம் சமர்ப்பித்து நம் உடல் உள்ள நோய்களை குணமாக்கி
வளமான வாழ்வு பெறுவோம். லூர்து மாதாவை நோக்கி ஜெபம். அமலோற்பவ கன்னி மாதாவே, சொல்லொன்னா ஜோதி கதிர்வீச கதிரவன் ஒளி தங்கிய தூய்மையான வெள்ளை உடை அணிந்து தெய்வீக வடிவுடன் அலங்காரத்தோடு அன்று எழுந்தருளி வந்து தன்னன் தனிமையான லூர்து மலை கெபியில் காட்சி தர கருணை புரிந்த உமது மகிமையான தரிசனத்தை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். உமது திருக்குமாரன் உமக்கு கட்டளையிட்டு இருக்கின்ற மற்றற்ற வல்லமையையும் நினைவு கூர்ந்தருளும். புதுமையில் பிரபலிமான லூர்து மலை மாதாவே, உமது பேறு பலன்களின் மீது நிறைந்த நம்பிக்கை வைத்து உமது தெய்வ ஆதரவை அடைய இதோ ஓடி வந்தோம். உமது காட்சி வரலாறுகளின் உண்மையை உணர்ந்து பரிசுத்த பாப்பானவரை உமது திருக்கர வல்லபத்தால் நீர் என்றென்றும் காத்தருளும். தேவ இரக்க நேச மனோகரம் அடங்கிய இரட்சணிய மகிமையான வரங்களை திறந்து அவைகளை எங்கள் மீது பொழிந்தருளும். உம்மை மன்றாடி கேட்கும் எங்கள் விண்ணப்பம் எதுவும் வீணாக போக விடாதையும். மாசற்ற கன்னிகையான லூர்து மலை மாதாவே, தேவரீர் நீர் எங்கள் தாயாராகியால் எங்கள் மன்றாட்டுக்களை தயவாய் கேட்டருளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.